அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் அமிர்தசரஸ் வந்தடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், எவ்வளவு இந்தியர்கள் தற்போது வருகை புரிந்திருக்கிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான C-7 விமானம் சற்று முன்னதாக பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமிர்தசரஸ் சர்வதேச விமான நிலையத்தில் அந்த விமானம் சற்று முன்னதாக தரையிறங்கி இருக்கிறது. இந்த விமானத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இதன் பின்னணி என்னவென்று பார்த்தோம்னால், தற்போது அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து அங்கு குடியேற்ற விதிகள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து அங்கு சட்டவிரோதமாக குடியேறி இருக்கக்கூடிய இந்தியர்கள் உட்பட அனைத்து நாட்டை சார்ந்தவர்களும் தொடர்ந்து வெளியேற்றக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் இந்தியர்கள் பல ஆயிரக்கணக்கில் அங்கு சட்டவிரோதமாக குடியேறி இருப்பதாக கூறப்படும் நிலையில்தான் முதற்கட்டமாக அங்கு சட்டவிரோதமாக குடியேறியவர்களில் 200க்கும் மேற்பட்டோர் ராணுவ விமானத்தில் ஏற்றப்பட்டு அவர்கள் இந்தியா வந்து கொண்டிருந்தனர். அந்த அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான C-17 விமானம் சற்று முன்னதாக அமிர்தசரஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கி இருக்கின்றது. இதில் சட்டவிரோதமாக அங்கு அவர்கள் சென்றது எப்படி, அவர்களை குடியேற்றம் செய்தது யார், உதவி செய்தவர்கள் யார், அவர்களுக்கு குற்ற பின்னணி என்ன என்பது குறித்து தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்தியாவில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்கள், தேடப்பட்டு வந்தவர்கள் அங்கு சட்டவிரோதமாக வெளிநாடுகளில் குடியேறி இருக்கிறார்கள். சுமார் 20க்கும் மேற்பட்டவர்கள் அமெரிக்காவிலும் கூட குடியேறி இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில்தான் அவர்கள் தற்போது இந்தியா வந்திருக்கின்றனர். அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை வெளியுறவு அமைச்சகமும் பஞ்சாப் மாநில அரசும் மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.